3வது தடவை எந்த காரணத்தை கொண்டும் உன்னை இழக்கிறதுக்கு நான் தயாரா இல்ல. என்ன செஞ்சாலும் சரி 2 பேரும் சேர்ந்தே செய்வோம். நீ என்கிட்ட சொல்லாம எந்த ஒரு ஆபத்திலையும் அவசரப்பட்டு இறங்க கூடாது. நீ போன்ல எனக்கு தைரியம் சொல்லிட்ட. உண்மையை சொல்லணும்னா நீ வர்ற வரைக்கும் எங்க எல்லாருக்கும் உள்ளுக்குள்ள பயமா தான் இருந்தது. உண்மைதான் ருத்ரா. இப்போலாம் நம்ம வீட்டுல நடக்கிற ஒவ்வொரு விஷயத்தையும் பார்க்கும்போது யாரையுமே நம்ப முடியறதில்ல. அப்படி இருக்க சூழ்நிலை. இங்க பாரு, அவன் இன்னைக்கு வேணா ஆபத்துல இருந்து தப்பிச்சு வந்திருக்கலாம். நான் அவனுடைய கைரேகைய பார்த்துட்டேன். இந்த நிமிஷத்துல இருந்து ஆரம்பமாகுது. ஏன் மேல, இந்த குடும்பத்து மேல உனக்கு இருக்கிற அக்கறையை நான் பார்க்கும்போது எனக்கு மனசு நிறைஞ்சிருச்ச. உனக்கு என்ன வேணும் கேளு, நான் கொடுக்கறேன். உங்களோட உயிர். என்ன சொன்ன? உங்க உயிர் ஜாக்கிரதைன்னு சொன்ன மாமா. நீங்க நல்லபடியா இருந்தா அதுவே எனக்கு ஒரு பெரிய பரிசு. இந்த வீட்ல நடக்கிற ஒவ்வொரு பிரச்சனையும் பார்க்கும்போது நீங்க இனிமே ரொம்பவே ஜாக்கிரதையா இருக்கணும்னு தோணுது மாமா. எந்த காரணத்தை கொண்டும் நீங்க பாட்டுக்கு தனியால எங்கேயும் போயிடாதீங்க. தேங்க்ஸ் அமிர்தா. என்னை பத்தி இந்த அளவுக்கு நீ யோசிக்கிறியே. ஆனா நீ பயப்படாத அமிர்தா. இந்த ருத்ரா ரொம்பவே சக்திசாலி. அவ்வளவு சுலபமா என்னை யாரும் எதுவும் செஞ்சிட முடியாத. நீ எதை பத்தியும் யோசிக்காத. இருந்தாலும் மாமா, பாட்டியும் அத்தையும் பேசிக்கிட்டு இருந்தாங்க. சர்ப்பத்தோட சாபம்னா சும்மாவா? பலி கொடுக்கிற வரைக்கும் அதோட பழி வாங்குற எண்ணம் குறையவே குறையாதான். எதுக்கும் நீங்க எச்சரிக்கையா இருக்கிறது நல்லதானே? அமிர்தா, அவ்வளவு சீக்கிரம் யாருக்கிட்டையும் பலியாட மாட்டான் இந்த ருத்ரா. எந்த பாம்பு வந்து என்ன செய்துன்னு நானும் பாத்தர்றேன். அப்படி ஒரு நேரம் வந்தா மொத்த நாககுலத்தையும் அழிக்கிறதுக்கு இந்த ருத்ரா யோசிக்கவே மாட்டான். என்னையும் இந்த குடும்பத்தையும் அந்த நாகத்துக்கிட்ட இருந்து எப்படி காப்பாத்தணுங்கிறத எனக்கு நல்லா தெரியும். நீ இதை பத்தி எல்லாம் யோசிக்க வேண்டாம். நிம்மதியா இரு. நான் கிளம்புறேன். அப்புறம் பேசலாம். கரண், ஆபீஸ் வேலைலாம் எப்படி போயிட்டு இருக்க? இந்த முறை அந்த புது டெண்டர் நமக்கு சாதகமா இருக்கணும். மாடல் அப்புறம் பிரசன்டேஷன் எல்லாம் ரெடி பண்ணி வச்சிட்டல்ல? சித்தப்பா, நீங்க ஒரு தடவை பார்த்துட்டு அப்ரூவல் பண்ணிடுங்க, அவ்வளவுதான். அப்பா, வீட்டுக்கு வந்தாலும் ஆபீஸ் பத்தி தான் பேசுவீங்களா? உங்க 2 பேருக்கு பேசுறதுக்கு வேற விஷயமே கிடைக்கலையா? அண்ணி, நீங்க கொஞ்ச நாள் பொறுமையா இருங்க. டெண்டர் நமக்கு கிடைச்சதுக்கு அப்புறம் எந்த ஒரு டென்ஷனும் இருக்காது. அதுக்கப்புறம் பிரேக் எடுத்துட்டு எல்லாரும் ஒரு ட்ரிப் போயிட்டு வரலாம். என்ன சொல்றீங்க? பாக்கலாம் ருத்ரா, நீயும் சொல்லிக்கிட்டே தான் இருக்கிற. உங்க அண்ணனுக்கு வீடுன்னு ஒண்ணு இருக்கிறதே ஞாபகம் இல்ல போல இருக்கு. இல்ல நீ, இந்த முறை நம்ம பக்காவா பிளான் பண்ணலாம். ஓகேவா? கரண், நீ காரை ரெடி பண்ண, நம்ம ஆபீஸ்க்கு போயிட்டு வந்துடலாம். வேண்டாம், நீ எங்கேயும் போக வேண்டாம். என்னம்மா திடீர்னு இப்படி சொல்றீங்க? இதோ பாரு ருத்ரா, இன்னும் கொஞ்ச நாளைக்கு வீட்டை விட்டு நீ எங்கேயும் வெளியே போக கூடாது. ஏன் எதுக்குன்னு என்ன கேள்வியும் கேட்க கூடாது. நான் போக கூடாதுன்னு சொன்னா சொன்னதுதான். இல்லம்மா, இப்படி எங்கேயும் போகாதன்னா என்ன அர்த்தம்? ஆம்பளையா இருந்துகிட்டு வீட்டுக்குள்ளேயே அடைஞ்சு கிடக்க முடியுமா? இத பாரு, நீ ஆம்பளையா இது வரைக்கும் ஊர் சுத்தினதெல்லாம் போதும். ஆபீஸ் வேலையெல்லாம் பாத்துக்கிறதுக்கு கர்ணாவும் அர்ஜுனும் இருக்காங்க. அவங்க பாத்துக்குவாங்க. நீ வீட்டை விட்டு எங்கேயும் போக கூடாது. இத பாரு, உன் ஜாதகப்படி ஏற்கனவே உனக்கு கெட்ட நேரம் ஆரம்பிச்சிடுச்சு. அம்மா, அதையெல்லாம் நீங்களும் நம்புறீங்களா? ஆமா ருத்ரா, அத்தை சொல்றதும் எனக்கு சரின்னு தான் படுது. இப்ப நம்ம வீட்டுல யாருக்குமே நேரம் சரியில்லை.
அதுலயும் அந்த ஹர்ஷா செத்து போனதுக்கு அப்புறமா எல்லாரும் ஒவ்வொரு நிமிஷமும் பயத்தோடவே வாழ வேண்டியதா இருக்கு. அத்தை சொல்ற மாதிரியே செய்ப்பா. நீ எங்கேயும் போக வேண்டாம், பசங்க எல்லாத்தையும் பாத்துக்குவாங்க, நீ வீட்ல இரு. இல்ல நீ சித்தப்பா, அம்மாவும் பாட்டி சொல்றது சரிதான். நீங்க நிம்மதியா வீட்ல ரெஸ்ட் எடுங்க. என்ன ஃபைல் வேணுமோ அதை நான் எடுத்துட்டு வந்து கொடுக்குறேன். இங்கேயே பார்த்து அப்ரூவல் பண்ணுங்க, அவ்வளவுதான். ஸ்டாப் இட். நான் என்ன சின்ன குழந்தையா? ஏன் எல்லாரும் இப்படி பயந்து போய் பேசுறீங்க? யாரோ என்னமோ சொன்னா ஏன் பயப்படுறீங்க? இங்க பாருங்க, நான் ருத்ரா. யாராலையும் என்னை எதுவும் செய்ய முடியாது. நான் வெளியே போய் தீருவேன். என்னை யார் என்ன பண்றாங்கன்னு நானும் பாத்துறேன். ஏமா, நீங்க தானே அடிக்கடி சொல்லுவீங்க, எப்படிப்பட்ட சூழ்நிலை வந்தாலும் தைரியமா எதிர்த்து நின்னு ஜெயிச்சு காட்டணும்னு. கோழ மாதிரி ஓடி ஒளியக்கூடாதுமீங்க. இப்ப என்னாச்சு? நீங்களே இப்படி சொல்றீங்க. இத பாரு ருத்ரா, நம்ம தலை பலமா இருக்குன்னு பாறாங்கல்ல போய் மோதிக்க கூடாது. இதெல்லாம் உனக்கு புரியாதுடா. என் பேச்ச கேளு. எல்லாம் எனக்கு தெரியுமா? அந்த சித்தையன் தேவையில்லாத சொல்லி உங்க மனசை குழப்பி விட்டுருக்கான். அதனாலதான் இப்படி எல்லாம் பேசுறீங்க. இல்லாததும் பொல்லாததும் இல்ல ருத்ரா. சித்தையா சொன்னது 100க்கு 100 உண்மைதான். இது வேற யாரையோ பத்தின விஷயமா இருந்தா நாங்க இந்த அளவுக்கு மனசு போட்டு குழப்பிக்க வேண்டிய அவசியமே இல்ல. அண்ணி ப்ளீஸ். சித்தையாவாம் பெரிய சித்தையா. நான்சென்ஸ். எந்த சித்தையா சொன்னாலும் நான் இப்படிதான் இருப்பேன். இந்த ருத்ரா யார்கிட்டயும் தலை வணங்க மாட்டான், யார் பேச்சையும் கேட்கவும் மாட்டான். நான் பழைய ருத்ரா கிடையாதுமா. நம்ம குடும்பத்தை அழிக்க வந்திருக்கிற அந்த நாகராணி அழிக்கிறதுக்காக வந்திருக்கிற புது ருத்ரா. என்னுடைய சக்திகளை பத்தி, என்னுடைய திறமைகளை பத்தி உங்க யாருக்கும் எதுவும் தெரியாத. நீங்க எல்லாரும் அந்த நாகராணி என்னை ஏதாவது பண்ணிடுவான் தானே பயப்படுறீங்க. பார்த்துக்கிட்டே இருங்க, அந்த நாகராணிய நான் என்ன பண்ண போறேன்னு. இங்க பாரு, அவன் இன்னைக்கு வேணா ஆபத்துல இருந்து தப்பிச்சு வந்திருக்கலாம். நான் அவனுடைய கைரேகைய பார்த்துட்டேன். அவன் வாழ்க்கையில கெட்ட நேரம் இந்த நிமிஷத்திலிருந்து ஆரம்பமாகும். அவன் தன்னோட வாழ்க்கையில ரொம்ப அவஸ்தைப்பட்டு துடிக்கிறத நீயே உன் கண்ணால பார்க்கத்தான் போற. என்னங்க ஆச்சு அமிர்தா? இல்ல சித்தப்பா வரதுக்கு முன்னாடி அவருக்காக அப்படி பிரார்த்தனை பண்ணீங்க, ரொம்ப பயந்தீங்க, துடிய துடிச்சுக்கிட்டு இருந்தீங்க. அவர் வந்ததுக்கு அப்புறம் அந்த விஷயத்தை பத்தி நீங்க எதுவுமே பேசலையே. இல்ல அவர்கிட்ட நீங்க சரியா பேசவே இல்ல, என்னாச்சு? அது எங்க அமிர்தா, உங்க பையன் இன்னும் போகல போல இருக்கே. ஏங்க? நாகராணி பழி இந்த விஷயத்தெல்லாம் கேட்டு ரொம்ப பயந்து போயிட்டீங்களோ? அது அப்படியும் வச்சுக்கோங்க. இப்போ மாமா இப்படி ஆவேசமா பேசிட்டு போனதை கேட்டு என்னோட பயம் இன்னும் அதிகமாயிடுச்சு. உண்மைதாங்க. நீங்க மட்டும் இல்லைங்க, இந்த மாதிரி விஷயங்கள் யாருக்கா இருந்தாலும் பயமாதாங்க இருக்கும். இதுக்கு முன்னாடி எல்லாம் இதெல்லாம் நான் பேச நம்பவே மாட்டேன். ஏதோ கட்டுக்கதைன்னு சொல்லி இந்த விஷயத்தை அப்படியே அலட்சியப்படுத்திட்டு போயிடுவேன். ஆனா கண்ணு முன்னாடி சில சம்பவங்களை பார்த்ததுக்கு அப்புறம் நம்பாம இருக்க முடியல. இதெல்லாம் நம்பித்தான் ஆகணும் அமிர்தா. ஒரு சில நேரத்துல நம்ம கண்ணால பாக்குறது கூட பொய்யா இருக்கும். உண்மைன்னு நாம நம்புறது பொய்யாவும் இருக்கும். பொய்யன்னு நாம நினைச்சிட்டு இருக்கிறது உண்மையாவும் இருக்கும். நம்ம வாழ்க்கையில நடக்கிறது எல்லாமே ஒரு கட்டுக்கதை மாதிரி தான் தெரியும். சொந்தமா நம்ம ஒரு விஷயத்தை அனுபவிக்கிற வரைக்கும் எதையுமே உண்மைன்னு நம்பிடக்கூடாது. எங்க அமிர்தா, நீங்க சித்தப்பா சொன்ன விஷயத்த
மனசுக்குள்ள ரொம்ப ஆழமா பதிவு வச்சிட்டீங்க போல இருக்கு. உங்ககிட்ட நான் ஒரு விஷயம் கேட்கலாமா? கேளுங்க. நீங்க இந்த பாம்பு, பழி, நாகராணி இது எல்லாத்தையும் நம்புறீங்களா? சொல்லுங்க. இது மேல எல்லாம் உங்களுக்கு நம்பிக்கை இருக்கா? நாகராணி பழி வாங்கறதெல்லாம் உண்மையிலேயே இருக்குமா? ஆமாங்க அர்ஜுன், கண்டிப்பா இதெல்லாம் நம்புவேன். தனிப்பட்ட முறையில நாம இதெல்லாம் அனுபவிக்கலங்கிறதுக்காக எல்லாத்தையுமே பொய்ன்னு நினைக்க கூடாது. நான் அப்படி ஏத்துக்க மாட்டேன். அப்படின்னா ஒருவேளை சித்தப்பா சொன்ன மாதிரி அந்த நாகராணி நம்ம குடும்பத்தை பழி வாங்கறதுக்கு தயாரா இருந்தா, அந்த நாகராணியோட முதல் பலி நானா இருந்தா நீங்க என்ன பண்ணுவீங்க? இது பாருங்க அர்ஜுன், எதுக்காக இப்படி எல்லாம் பேசுறீங்க? இப்ப எதுக்கு அந்த பேச்செல்லாம்? அன்னைக்கு அம்மா கிட்டயும் பாட்டி கிட்டயும் சொன்னீங்களாமே, பாம்பு பழி வாங்க வந்துச்சுன்னா பலி வாங்காம விடாது, பாம்போட கோபம் அவ்வளவு சுலபத்துல குறையாதுன்னு சொன்னீங்களாமே. அதுக்கு இல்லங்க, நம்ம மொத்த குடும்பத்தையும் பாம்பு பழி வாங்கறதுக்கு காத்துட்டு இருக்கணும் போது என்ன மட்டும் அது விட்டு வச்சிருமாங்க? சொடுக்கு போற நேரத்துல அது என்ன பலி வாங்கிடலாம்ல? இப்ப எதுக்கு அந்த பேச்செல்லாம்? தயவு செஞ்சு அதை பத்தி பேசாத நிறுத்துறீங்களா? விட்டுடலாம். ஆனா சித்தப்பா பேசின விஷயத்தை கேட்டதுக்கு அப்புறம் எங்க அமிர்தா, உங்களை ஒண்ணு கேட்கலாமா? கேளுங்க. நாம இந்த ஊரை விட்டே போயிட்டா எப்படி இருக்கும்? இந்த சித்தையா எங்க போனா? ஐயா வந்துட்டீங்களா? வந்தது ஆகணும் சித்தையா. நான் வந்து உங்ககிட்ட பேசணுங்கிற அளவுக்கு நீ அன்னைக்கு கொஞ்சம் எல்லை மீறி பேசிட்ட. அப்படின்னா என்னமோ நடந்திருக்குன்னு அர்த்தம். நீ சொன்ன மாதிரி என் உயிருக்கு ஆபத்து ஏற்பட்டது உண்மைதான். அதுவும் என் உயிருக்கு பெரிய ஆபத்து வந்துச்சு. அதுல இருந்து தப்பிச்சுதான் இப்ப நான் வீட்டுக்கே வந்திருக்கேன். ஆனா அந்த விஷயம் இந்த வீட்டுல யாருக்குமே தெரியக்கூடாதுங்கிற மாதிரி நான் நாடகம் ஆடிக்கிட்டு இருக்கேன். நீ சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் 100% உண்மையா இருக்க. நீ நிறைய தெய்வீக வித்தைகளை கத்துக்கிட்டு இருக்கன்னு இப்ப நான் ஒத்துக்கிறேன். ஆனா ஐயா, நான் உங்க உயிருக்கு ஆபத்து ஏதாவது வரும்னு சொல்லலையே. பின்ன அதுக்குள்ள மறந்துட்டீங்களா? ஞாபகப்படுத்தி பாருங்க. நான் உங்க உயிருக்கு ஆபத்து வரும்னு சொல்லவே இல்லை. நீங்க செத்துருவீங்கன்னு சொன்னேன். யார் என்ன சொன்னாலும் நீங்க சாக போறது மட்டும் உறுதி. அதை யாராலையும் தடுக்கவே முடியாது. நான் அப்ப உங்க சாவை பத்தி தான் உங்ககிட்ட சொன்னேன். சித்தையா, நீ என்ன பேசுற? உண்மையத்தாயா பேசுறேன். உங்க உயிருக்கு ஆபத்து வரும், அதுல இருந்து தப்பிச்சு போங்கன்னு நான் சொல்லவே இல்லையே. உங்க சாவு உங்களை நெருங்குதுன்னு சொன்னேன். கூடிய சீக்கிரம் யமன் வந்து உங்களை கூட்டிக்கிட்டு போயிடுவான்னு சொன்னேன். எதுக்கும் கொஞ்சம் எச்சரிக்கையாவே இருங்க. இதுதான் உண்மை. ஏய் சித்தையா, ஏதோ கொஞ்சம் வித்தைகளை கத்திருக்கன்னு உனக்கு மரியாதை கொடுத்தது தப்பா போச்சு. இந்த ருத்ரம் எதிர்க்க நின்னு சாவ பத்தி பேசுற அளவுக்கு உனக்கு தைரியம் வந்துருச்சுல்ல? அவ்வளவு திமிரு. இந்த பாருங்கய்யா, இதுக்கு திமிரும் தேவையில்லை, தைரியமும் தேவையில்லை. ஏன்னா இதுதான் யதார்த்தம், இதுதான் சத்தியம். உங்க கண்ணு முன்னாடியே உங்களுக்காக காத்துட்டு இருக்கிற சாவை பத்தி ரொம்பவே தெளிவா எச்சரிக்கை கொடுக்கறான் இந்த சித்தையா. அவ்வளவுதான். உங்க மரணம் உங்களை நெருங்க ரொம்ப நாளா காத்துக்கிட்டு இருக்கு. இப்பதான் உங்க மரணம் உங்களை துரத்த ஆரம்பிச்சிருக்கு.
இன்னும் கொஞ்ச நேரத்துல அது உங்களை பிடிச்சுக்கும். நீங்க பாத்துக்கிட்டு இருக்கிறப்பவே உங்களுக்கு தெரியாம உங்க உயிரை பறிச்சுட்டு ஓடி போயிடும். உஷாரா இருங்க. இந்த சித்தையன் சொல்ற ஜோசியம் என்னைக்குமே பொய்யானதில்ல. எதுக்கும் ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க. என்ன சொன்னீங்க? இந்த ஊரை விட்டு போறதா? நீங்க என்ன பேசுறீங்கன்னு கொஞ்சமாவது யோசிங்க. நல்லா யோசிச்சுதாங்க நான் பேசுறேன். நாம இந்த ஊரை விட்டு போயிடலாமா? முடியாது. எந்த காரணத்து கொண்டும் இந்த வீட்டை விட்டு இந்த ஊரை விட்டு என்னால வர முடியாது அர்ஜுன். ஊரை விட்டு போற எண்ணத்தை இதோட விட்டுருங்க. இல்லங்க அமிர்தா, இந்த வீட்டு மேல ஏதோ பாம்பு பழிவங்க காத்துட்டு இருக்குன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் ஒவ்வொரு நிமிஷமும் நான் துடிச்சுக்கிட்டு இருக்கேங்க. வெளியே நான் யார்கிட்டயும் காட்டிக்கலனாலும் உள்ளுக்குள்ள எனக்கு ரொம்ப பயமா இருக்குங்க. யாருக்கு எப்ப என்ன ஆயிடுமோங்கிற பயங்க. முக்கியமா உங்களுக்கு ஏதோ ஆயிடுமோங்கிற பயங்க. என் உயிருக்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல அமிர்தா. ஆனா அந்த நாகராணி உங்களையும் பழிவாங்க வந்துட்டா எங்க அது உங்களை பழிவாங்கிடுமோங்கிற பயம் தாங்க எனக்கு ரொம்ப அதிகமா இருக்கு. எங்க அமிர்தா, நான் உங்களை பார்த்த அந்த முதல் நிமிஷமே வாழ்றதா இருந்தா வாழ்க்கை பூரா உங்களோட தான் வாழணும்னு நான் டிசைட் பண்ணிட்டேங்க. இப்ப என்னடானா இந்த வீட்டுல இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் ஆரம்பிச்சிருக்கு. யார் யாரும் செஞ்ச தப்புக்கெல்லாம் என்னோட அமிர்தா பலியாகிறது நான் ஒத்துக்க மாட்டேங்க. யாரோ செஞ்ச தப்புக்கு நீங்க பலியாக கூடாதுங்க. யாரோ செஞ்ச சூழ்ச்சிக்கு நம்ம காதல் பலியாக கூடாது அமிர்தா. எங்க குடும்பத்து மேல உள்ள கோவத்தை அந்த நாகராணி உங்க மேல காட்டிடுச்சுன்னா உங்களை என் கிட்ட இருந்து அவ பிரிச்சிருவாளுங்கிற பயங்க. உங்க கூட ரொம்ப நாள் நிம்மதியா வாழ முடியாதுங்கிற பயம் உள்ளுக்குள்ள. நம்ம 2 பேரோட வாழ்க்கையை பத்தி நான் கட்டி வச்ச கனவு கோட்டையெல்லாம் உடஞ்சு சுக்குநூறா போயிடுமோங்கிற பயங்க. இல்லைங்க அமிர்தா, இல்ல. அது யாரோ நாகராஜாவா, யாரோ நாகராணியா. இவங்க அவங்கள கொன்னுட்டாங்களா? அவங்க இவங்க மேல பழி தீக்க போறாங்களாம். இல்ல, அவங்க 2 பேரோட சண்டையில நம்ம 2 பேரோட வாழ்க்கையை பலியாக நான் விட மாட்டாங்க. அதுவும் ஒரு சில்லற காரணத்துக்காகவா? என்ன சொன்னீங்க? சில்லற காரணத்துக்காகவா? நாகராஜா நாகராணிய கொன்னது உங்களுக்கு சில்லற விஷயமா தெரியுதா? நாக வம்சத்துக்கு சேர்ந்த நாகமணியை திருடினது பேராசத்தனமா தெரியாம உங்களுக்கு சில்லறத்தனமா தெரியுதா? யாருக்கும் எந்த தொந்தரவும் கொடுக்காம தன்னுடைய உலகத்துல சந்தோஷமா இருந்த நாகராஜாவோட வம்சத்தை ஈவு இறக்கம் இல்லாம வேரோட அழிச்சது சில்லற காரணமா தெரியுதா உங்களுக்கு? பதில் சொல்லுங்க அர்ஜுன். இன்னொரு குடும்பத்தை அழிக்கிறது உங்களுக்கு சில்லற காரணமா? ஐயோ அமிர்தா, ரிலாக்ஸ், சில். நான் ஏதோ விளையாட்டுக்கு சொன்னா நீங்க எதுக்காக இவ்வளவு பெருசா ரியாக்ட் பண்றீங்க? என்ன சொன்னீங்க? விளையாட்டா? உங்களுக்கு இதெல்லாம் விளையாட்டா தெரியுதா அர்ஜுன்? யாருடைய பேராசைக்கோ ஒரு பாம்போட மொத்த குடும்பம் அழிஞ்சு போயிடும்னா
அது உங்களுக்கு விளையாட்டு விஷயமா இருக்கா? இது ஒண்ணும் விளையாட்டு கிடையாது. இது ஒரு பழி வாங்குற கதை. பாவிகளோட பேராசைக்கு பலியான ஒரு நாக குடும்பத்தோட கஷ்டமான கதை. ரத்தத்துக்கு ரத்தம், பழிக்கு பழி. உண்மையிலேயே இது ரொம்ப கஷ்டமான ஒரு கதை. இது ஒண்ணும் ஒரு சாதாரணமான கஷ்டம் இல்ல அர்ஜுன். பழி வாங்கணுங்கிற இந்த தாகம் அவ்வளவு சீக்கிரத்துல தணியக்கூடியது இல்ல. ஏன் தெரியுமா? பழி வாங்க துடிக்கிறது அடிப்பட்ட நாகராணி.